அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஆண்ட்ராய்ட் காலேஜ். ஆண்ட்ராய்ட் காலேஜிலிருந்து கினியா ராஃபி. தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப்ஸ் சேஃப் பாக்ஸ். இது ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது, ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் டைமு நீங்கள் சேஃப் பாக்ஸ் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அப்படி ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணி உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால், சிரமமாக இருந்தால், நாங்கள் வீடியோக்கு மேலே லிங்க் கொடுக்குறோம். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் செஞ்சு கொள்ளலாம். இதை பற்றி மேலதிக தகவல் தெரிஞ்சு கொள்ள விரும்புனா நீங்கள் வீடியோக்கு மேலே 2 நம்பர் கொடுப்போம். அந்த நம்பர் மூலமாக கால் எடுக்காமல் வாட்ஸ்அப் மூலமாக ஓடியை போட்டு நீங்கள் அந்த உங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். சரியா? இப்போ இந்த ஆப்ஸை நம்ம பார்ப்போம். உள்ளுக்கு போய் இதில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால், நிறைய விஷயம் இருக்குது நண்பர்களே. நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு இதுக்கு ஒரு ஆப்ஸ் போட்டு வைப்போம். இது சகலத்தையும் ஒரு ஆப்ஸ்லேயே செய்யலாம். லொக் போடலாம், மைக்கிறது நம்மளோட பர்சனல் ஃபோட்டோ அது இது அதுக்கு வேறையா லொக் போடலாம். வீடியோக்கள், மைக்கிறது அக்கௌண்ட் நம்பர், பர்சனல் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலும் அதை டைப் பண்ணி நம்ம சேஃப்டியாக வச்சுக்கொள்ளலாம். அப்ஸி கூட ஒரு அப்ஸாக நம்ம லொக் போடலாம், சக்கலத்துக்கும் போடலாம் நண்பர்கள். இப்போ அதை உள்ளுக்க போய் பார்ப்போம். இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே நான் ஆல்ரெடி திறந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு போடுறேன். அதனால் நான் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கிறேன். பாஸ்வேர்டை கேட்குது, கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணோடனே எக்ரின்னு கேட்குங்க. அதை எக்ரியை கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. பட்டன் லொக்கோ இல்லை பாஸ்வேர்ட் நம்பரோ கொடுத்தோடனே இப்படி வந்துடும். இப்போது இது கேட்குது. ஃபஸ்ட்டுக்கு ஃபோட்டோ, அடுத்தது வீடியோ, அடுத்தது நம்ம ஃபைல். இது பாஸ்வேர்ட் புக். நம்ம அதை ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு பார்த்து வரேன், சொல்லி வரேன். இது ஃபோட்டோவை நம்ம எப்படி லுக் பண்ணுற இதுக்கு டச் பண்ணிடுவோம். ஃபோட்டோ எழுதுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஃபுல் அடையாளம் ஒன்று இருக்குது, அதை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் லுக் பண்ணணுமா, இல்லை அப்படியோ அந்த ஃபைலோட லுக் பண்ணணுமா? ஃபைலோட லுக் பண்ணோன்னா டச் பண்ணிட்டு இந்த இருக்கிற லொக் அடையாளம் இருக்குது, பூட்டு போட்ட மாதிரி, அதை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணியிருந்தா டச் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படியே லொக் ஆயிரும். நான் உங்களுக்கு டச் பண்ணி லொக் பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், இதெல்லாம் என் மகள் தான். இது மகள்கிட்ட ஃபோட்டோ தான். இப்போ இதை நான் லொக் பண்ணி காட்டுறேன்னு சொன்னால் இதை அழுத்தி பிடிச்சி கொள்ளுங்க. அழுத்தி பிடிச்சி மார்க் பண்ணி கொள்ளுங்க. இப்போ 3 ஃபோட்டோ நான் லொக் பண்ண போகிறேன். ஏதோ லொக்குக்கு தொட்டேன். இப்போது 3 லொக் ஆகிடுச்சு. 3 ஃபோட்டோ இல்லை, லொக் ஆகிட்டு. இப்போ லொக் ஆகி பெக் வந்துடுறோம். பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒன்றா செஞ்சு காட்டுறேன்டா, நிறைய டைம் எடுக்கும் நண்பர்கள். அதை சுற்றி நான் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பெக் வந்துடுங்க. பெக் வந்தால் மெனுவல் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. அதை உங்களுக்கு எல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னால் வீடியோ ரொம்ப நீளமாயிரும். பிறகு உங்களுக்கு சரிஞ்சு போய் பார்க்குறதுக்கு வீடியோ நீளமாக வந்துச்சுன்னா எங்களுக்கு போடுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்லி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் நான் இப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துருக்கிறேன் நம்பரை, பட்டன் லோக்க. இப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் ஃபோட்டோ பண்ணிடுங்க. திரும்ப டச் பண்ணி இந்த இருக்கேன் ஃபோட்டோ. ஆனால் கேலரியில் பார்த்தா வராது, கண்டிப்பாக வராது. நான் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு போடுறோம். இப்போ இந்த ஃபோட்டோவை இப்படி டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிவிட்டு இந்த பென்சில் அடையாளம் அதை தொட்டு டச் பண்ணிவிட்டு சிலக்டை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணி இப்போது இப்படி ஒன்றுன்னா 3 டச் பண்ணி இந்த ஒரு அம்புக்குறி அடையாளம் மாதிரி அதை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோ கேலரிக்கு போயிடும். சரியா? அது ஃபோட்டோ பற்றி எப்படி நம்ம லுக் பண்ணுறேன்னு பார்த்துட்டோம். இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். சரியா? வீடியோ டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் அடையாளத்துக்கு அதே மாதிரி தான் இந்த வீடியோ ஒரு ஃபைலை லுக் பண்ணுறேன்டா லுக் பண்ணலாம். வைக்கிறது ஒரு வீடியோவும் லுக் பண்ணலாம். பெக் பண்ணிட்டு அடுத்தது ஃபைல். நம்ம ஃபைல் எப்படி லுக் பண்ணுறோம், ஃபைலை லுக் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போது அதே மாதிரி ஃபோட்டோ மாதிரி தான். அதுக்கு கொடுத்து இந்த
இது வந்து அந்த ஃபோன் மெமரியில் உள்ளது. நான் மெமரி போட இல்லை, ஃபோன் மெமரியில் உள்ள சகல டீட்டெயில்ஸையும் ஃபைலையும் காட்டும். ஒன்னொன்னா லொக் போட்டுக்கொள்ளலாம். சரியா? இங்கே பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபைலை லொக் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இருக்குது ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி அதை லொக் பண்ணுறேன். சரியா? அதை டச் பண்ணிட்டேன். டச் பண்ணிவிட்டு இந்த லொக்கு கொடுத்துட்டேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதில் நிறைய ஃபைல்கள் இருக்கிறதால கொஞ்சம் டைம் எடுக்கும். லொக் ஆயிடுச்சு. லொக் ஆகணும்னு சொன்னால் இப்போ அதை எடுக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்யணும்? திரும்ப அதே மாதிரி நான் ஃபோட்டோவில் எடுத்து காட்டினேன் தானே, ஃபோட்டோ எப்படி எடுக்கல அதே முறை தான், எல்லாத்துக்கும் அதே முறை தான். அதே மாதிரி கொடுத்துருங்க. பென்சில் அடி எல்லாத்துக்கு கொடுத்து செலக்ட் கொடுத்து அதுக்கு அந்த புள்ளியை அப்படி சரி கொண்டு வச்சு இந்த அம்புக்குறியை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. 100 ஃபைல்கள் இருக்கிறதால அது 100 ஓடி முடிஞ்சா வரேன். இப்போ பாருங்கள், இப்போ அதையும் பார்த்துட்டோம். இது பாஸ்வேர்ட் புக். நம்ம இதில் நம்மளோட பர்சனல் நம்பரோ இல்லை அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கொள்ளலாம். இந்த நான் சும்மா ஒரு டெமோவாக தான் உங்களுக்கு இது புக் பண்ணி காட்டிக்கிறேன். இது பாருங்கள், டைட்டில், டிராஃபி, லிங்கு, அடுத்தது டெலிஃபோன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், பாஸ்வேர்ட் நம்பர், இதில் டீட்டெயில்ஸை போட்டு வச்சுக்கலாம். சும்மா நம்ம ஷோவாகவும் வச்சுக்கொள்ளலாம். இது அந்த பாஸ்வேர்டை போடக்குள்ளோ ஹைட் பண்ணியும் போடலாம். நான் அதை சேவ் பண்ணி சும்மா ஒரு டெமோவுக்கு தான் உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டிக்கிறேன். புக் பண்ணிடுங்க. அப்போ சேவ் ஆகிடுச்சு. நம்ம இமெயிலில் யாருக்கு அனுப்புறேன்னா இமெயில் மூலமாக கூட அனுப்பிக்கொள்ளலாம். இப்போ அப்சிக்கு எப்படி நம்மளோட சாஃப்ட்வேர் ஒரு அப்சிக்கு எப்படி லொக் போகிறோன்னு அதை பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, அவ்வளவு நான் இன்ஸ்டால் செஞ்சுக்கிறது டிஃபால்ட்டாக ஃபோனில் இருக்கிறது சகல அப்ஸும் வந்திருக்குது. பாருங்க, கேமராவில் வந்து மெசேஜ், இமெயில், கான்டாக்ட், ஃபோன், ஜிமெயில் சகல வந்துருக்கு. கேலரி செட்டிங், கூகுள் செட்டிங், யூடியூப் பாருங்க. இங்கே பாருங்க, சகல சாஃப்ட்வேர் வந்திருக்குது. ஒன்னொன்னா நம்ம தேவைப்பட்டதுக்கு வீடியோ ஃபிளேருக்கு கூட லொக் போடலாம். பாருங்க, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற சகல சாஃப்ட்வேர் ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் லொக் போடலாம். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக நான் பெஸ்ட்டுக்கு ஃபோட்டோ காட்டி தான் அதே மாதிரி ரொம்ப டைம் போனுச்சுன்னா வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு சலிச்சு போயிடும் மனசு. அதை சுற்றி நான் சுருக்கமாக முடிக்கிறது தான் பார்க்குறேன். இது லொக் போடுறது உங்களுக்கு விளங்கிருக்கு. நான் பெஸ்ட்டுக்கு ஃபோட்டோ போடுற மாதிரி அதே மாதிரி தான் போடுங்க. இப்போ கேமராக்கு லொக் போடுறேன்னு சொன்னால் இப்படி லொக் ஆகிட்டு பாருங்கள். லொக் ஆகுனது இங்கே மேலே வந்து பச்சையாக சிம்பிளாக காட்டுது லொக்குன்னு சொல்லி. சரியா? இப்போது நான் கேமராவை உங்களுக்கு எடுத்து காட்டுனா டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். ஃபோனும் கொஞ்சம் சிலவாக தான் இருக்குது. அதை சுட்டி நான் அதை நீங்கள் செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக வழங்க. ஏதோ உங்களுக்கு சந்தேகம் சொன்னால் நீங்கள் கேளுங்க. லொக் எடுத்துட்டேன். இப்போது கொஞ்சம் வெக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நம்மளோட பர்சனல் நம்பர், மெசேஜ், கால் வந்தது, மைக்கது, ஃப்ரெண்ட் நம்பர் அதெல்லாம் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கொள்ளலாம். ஒரு நம்பரை பாருங்கள், இப்போ கொடுத்துட்டேன். செலக்ட் ஃப்ரம் கான்டாக்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நம்பர் வந்திருக்குது. இந்த நம்பர்லாம் ஒன்றுன்னா நம்ம தேவைப்பட்ட நம்பர், யார் பர்சனல் நம்பர் எல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இப்போது நான் ஒரு நம்பர் ஒன்று சேவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். தெரிஞ்ச ஃப்ரெண்டை, உங்களுக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருக்கணும், எனக்கும் தெரிஞ்சதாக இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இருக்குது மும்தாஜ், நம்மளோட ஃப்ரெண்ட் மும்தாஜில் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கொள்ளணும். அப்போ டச் பண்ணிட்டேன். டச் பண்ணால் மும்தாஜ் அவர நம்பர் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது. நீங்கள் விருப்பம்னா கொடுத்துக்கொள்ளுங்க, லாஸ்ட் நேமும் கொடுத்துக்கொள்ளுங்க, ஃபோட்டோ வர்ற என்னவெல்லாம் கேட்குது அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. சரியா? கொடுத்துக்கிட்டு இதை அப்படி டச் பண்ணிடுங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவர் நம்பர் சேஃப் ஆகிடும். மைக்கிறது கோல் எடுத்தாலும் நம்மளால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போது மும்தாஜ் பிரதர் நம்மளை கோல் எடுத்தான்னு சொன்னால் கண்டிப்பாக யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. என்னையால் மட்டும்தான் ஏழும். ஏன்னு சொல்ல அவர் நம்பரை பர்சனலில் போட்டு நான் புக் பண்ணியிருக்கிறேன், லொக் பண்ணியிருக்கிறேன்.
அதை சுட்டி நான் மட்டும்தான் எடுக்கல. சரியா? இப்போது சரி, நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். சரியா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாத நண்பர்களுக்கு தெரிய வைக்கிறது உங்களில் தான் இருக்குது. அதை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஸை பற்றி தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல தகவலை கொண்டு வரும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் கினியா ராஃபி. பாய்.